இனிய மதிய வணக்கம். இது எல்லாமே 4:30 மணி விடிகாலையில் தான் ப்ரீமியர் ஆகுது. ஸோ பட் நானும் சீக்கிரம் எழுந்துருவேன். அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. மிடில் ஈஸ்டில் படிக்கிற எல்லா பசங்களும், எஸ்பெஷலி யூஏஇயில் இந்தியன் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பஸ்ஸு வந்து முன்ன 5:30, 5:45, 6க்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தேவலாம். எல்லாருமே காலையிலே எழுந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வந்து, இப்போ படிக்கிற பிள்ளைங்க ஸ்டடி ஹாலிடேஸில் இருந்தாங்க, லீவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க படிக்கும்போது போட்டு குழம்பு சாதம், தயிர் சாதம் அதெல்லாம் ஹெவியாக போட்டோம்னா அப்புறம் தூக்கம்தான் வரும். ஸோ ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கணும், ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். இந்த பனீர் புர்ஜி ட்ரை பண்ணுங்கள். இந்த பனீர் புர்ஜியை வந்து பரத்தாஸில் வச்சு தேக்கலாம் ஸ்டஃபிங்காக. நான் இன்றைக்கி ப்ரெட்டில் வந்து சாண்ட்விச்சாக பண்ண போகிறேன். அகெயின் பரத்தாஸ் கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக இருக்கும். இது பிரெட் சாண்ட்விச் பண்ணிங்கனாக்கா மைல்ட் ஆன் ஸ்டொமக், பட் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அலாங் வித் அ பெவரேஜ். இதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நைட் குக்கிங்கை வந்து மாற்றி பண்ணணும். ஆலு பரோட்டா வித் ப்ரொக்கோலி சூப் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி லைட் ஆன் ஸ்டொமக் வந்து வின்டர் குக்கிங் சீரீஸ்லேயும் வரும். இப்போ படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க அவெல்லாம் தூங்காமல் ஒரு எனர்ஜி கொடுக்கும். இது வந்து இவர் யூகே போன போது வாங்கிட்டு வந்த கிரேட்டர். இந்த பனீரை வந்து நம்ம இப்போது கேரட்லாம் தான் கிரேட் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு க்யூப்ஸ் பன்னீர் தான் கிடச்சிது, குட்டி குட்டியாக. இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் சுற்றுனீங்கனாலே அப்படியே துருவிடும். ஆனால் அது ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து அது நார்மல் டெம்பரேச்சருக்கு முன்னாடி வந்தவுடனே தான் நீங்கள் வந்து அதை பல்ஸ் மோட் போட்டு அதை துருவ முடியும். ஸோ பனீர் புர்ஜிக்கு தேவை வந்து, இவரோட கன்செப்ட் என்னென்னா, வீட்டில் ஒரு பொருள் யூஸில் இருக்கும்போது அடுத்தது எடுத்தால் திட்டுவார். இவர் யூகே அஃபிஷியல் ட்ரிப் போன போது வாங்கின கிரேட்டர். அது ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கு. நான் இன்றைக்கி தான் எடுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதை துருவிட்டு பார்க்கலாம். ப்ரெட்டில் போட்டு பண்ண வேண்டியதான் பனீர் புர்ஜி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பனீரை எடுத்து லூஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சீவ வரல, அப்படியே மேஷ் ஆகும். அது சரியான ஒரு அவுட்புட் கிடைக்காது பனீர் புர்ஜியில். கேரட் மட்டும் கிரேட் பண்ணிக்கோங்க, பாக்கி எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வாங்க புர்ஜிக்குள்ளே போகலாம். பனீர் புர்ஜி இது மாதிரி வந்து ஸ்லைஸ்டு பிரெட், மில்க் பிரெட்னு கிடைக்குது மார்க்கெட்ஸில். யூஏஇ பொறுத்த மட்டும் இது நல்ல பிராண்ட் லுசீன், அது வாங்கிக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் வந்து இன்றைக்கி இருக்கிற டேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் 1 ஸ்பூன் நெய், அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ரெண்டுமே போட்டுருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இவருக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி இந்த சவுத் இண்டியன் ஸ்டைல் தாளிதம் தான் பிடிக்கும். இஃப் யூ டோன்ட் லைக் தட் ஸ்டைல், யூ வாண்ட் கான்டினென்டல் ஸ்டைல், யூ கேன் ரீப்ளேஸ் த ஜீரா வித் த குமின் சீட்ஸ். இது குமின் சீட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு யூஸ் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து வெறும் வந்து ஸ்பைஸே இல்லாமல் போட்டுடலாம். பட் இவங்களுக்கு வந்து இது மாதிரி பிடிச்சதுனால நான் இந்த ஸ்டைலில் பனீர் புர்ஜி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கடுகு, ஓகே, மிதமாக கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. வெடிக்கட்டும், பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுன்றலாங்க, பார்த்து போட்டுக்கோங்க. இது வதங்கணுங்க. இது வதங்கிட்ட உடனே இது சிம் பண்ணிவிட்டு இந்த கேரட்டை போட்டுட்டு அப்புறமா இந்த பனீரை வந்து நம்ம அந்த மிக்சியில் வந்து அப்படியே பல்ஸ் மோடில் கிரேட் பண்ணிவிட்டு ஒரு திருப்பிட்டு உடனே எடுத்து இந்த கலவையில் போட்டு கலந்து ஆற விட்டுட்டு டக்குன்னு வந்து நம்ம ப்ரெட்டு ரெடி பண்ணிடணும். இப்போ இங்கே பாருங்கள், அந்த கேரட்டையும் போட்டாச்சு, அது கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் மூடிட்டு நம்ம வந்து இந்த மீடியம் சைஸ் மிக்சியில் பல்ஸ் மோடில் இந்த பனீரை வந்து ரெடியாக ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ தூவல் மாதிரி வந்துருச்சு. தேங்காய் துருவல் மாதிரி அப்படியே பூ மாதிரி இருக்கணும். ஸோ வந்து டோன்ட் யூஸ் த ஹேண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கும் இப்படி. திஸ் இஸ் த கரெக்ட் டெக்ஸ்சர் ஃபார் பனீர் புர்ஜி. ஸோ இப்போ இதை ஆயிடுத்து. இதில் மசாலாவை வந்து நம்ம போட்டுட்டு பனீரை போட்டுடலாம். மசாலாஸ் போட்டாச்சுங்க. இது மேலே வந்து இப்போ பனீரை இதை கலந்து விட்டுட்டு பனீர் போட்டுக்கலாம். இப்போ இந்த பனீர் புர்ஜி இஸ் ரெடிங்க. இதை ப்ரெட்குள்ளே சாண்ட்விச் ஃபில்லிங்காக வைக்கலாம், பரத்தாஸ் பண்ணலாம், அப்புறமா வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் உள்ளே வந்து நம்ம வந்து இதில் ஃபில்லிங்காக வைக்கலாம், கட்லெட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதை வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். பால்ஸ் மாதிரி பண்ணி போண்டா மாதிரியும் போடலாம். இப்போ நான் பண்ண போகிறது சாண்ட்விச் ஃபார் த லிட்டில் ஒன்ஸ். ப்ரெட்டோட வந்து கார்னர்ஸை கட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பிளானிங்னு வர இவர். ஸோ வந்து இன்றைக்கி இந்த சூப் பண்ணுறோம்ல, அதை வந்து இதை வந்து லைட்டாக வந்து
கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி அந்த ப்ரோக்கோலி சூப்போட சர்வ் பண்ணிடலாம். அதுதான் வந்து இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வழி. ஜஸ்ட் பிரெட் க்ரம்ஸுங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கிறது காஞ்ச ப்ரெட்டை பொடிச்சு விற்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அது வீட்டிலேயே நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம சென்டரில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பன்னீர் ஃபில்லிங்கை போட்டு கட் பண்ணி சாண்ட்விச் மேக்கரில் போட்டு எடுத்தால் பன்னீர் புர்ஜி இஸ் ரெடி டு சர்வ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் கீ தடவின பக்கத்தில் அது மேலே வந்து ஃபில்லிங் வைக்கணும். ஃபைன். இதை இப்படியாவும் சாண்ட்விச் மேக்கரில் பண்ணி கட் பண்ணலான்னு அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த கார்னர்ஸ் எல்லாம் க்ளீனாக பேக் ஆகிருக்கணும்னு வரும். ஸோ அதனால் வந்து ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சாண்ட்விச் மேக்கரில் ஆயிடுச்சு. தயவுசெய்து கையை போட்டு அப்படியே ஸ்பூனாலெல்லாம் எடுக்காமல் அகெயின் பிக்கர் யூஸ் பண்ணுங்கள். நல்லா அவுட்புட் வரும்போது இது மாதிரி க்ளோஸ்டு இதில் எண்டில் அந்த ஃபில்லிங் தெரியணும். தட் இஸ் அ வே டு சர்வ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக எடுத்து அப்படியே அந்த சர்விங் பிளேட்டில் போட்டுடணும். இப்போ நம்ம சூடான சுவையான பன்னீர் புர்ஜி இஸ் ரெடி டு சர்வ். இட் இஸ் வெரி பெஸ்ட் ஸ்டஃபிங் ஃபார் சாண்ட்விச்சஸ், பரத்தாஸ், அப்புறம் வந்து கச்சோரிஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கட்லெட்ஸ், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பிரியா மகேஷ் கிச்சனை இது வரலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.